ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எதுக்குமே இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சா, அப்போ இதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். இன்னைக்கு ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணிடலாம், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, சோம்பு சேர்த்து நல்லா வெடிக்க விடுவோம். இது நல்லா பொரிஞ்சு வர டயத்தில் ஒரு கைப்பிடி ஆனியன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஆனியன் வதங்கி வந்த பிறகு வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் இன்னைக்கு நான் கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் ஆட் பண்ணுறேன். இது கூட நம்ம பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு சேர்க்கும்போது நல்லா வெந்து வரும். நல்லா காய்கறி நல்லா வெந்து வரட்டும். இது வெந்து வர்ற அந்த டைமில் நம்ம இதுக்கு ஒரு விழுது ரெடி பண்ணிடலாம். அந்த விழுதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு இதையும் சேர்த்து நான் 10 நிமிடத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச கசகசாவும் முந்திரியும் சேர்த்துக்கிறேன். முந்திரிக்கு பதிலாக உங்ககிட்ட பொட்டுக்கடலை இல்லை வேர்க்கடலை இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இந்த முந்திரி இல்லை பொட்டுக்கடலை வேர்க்கடலை தான் இந்த குருமாவுக்கான ஃப்ளேவரே கொடுக்கும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். காய்கறி நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட அரைச்சி வச்ச விழுதை சேர்த்து நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கிரேவிக்கு தகுந்தாப்புல நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தேவைக்கு ஏற்றாப்புல தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கான உப்பை இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி 2 விசில் விட்டு எடுத்தாக்க நம்மளோட குருமா ரெடி ஆகிடும், ஒயிட் குருமா. இதுக்கு பெருசாக டைம் எதுவும் ஆகாதுங்க. நம்ம காய்கறி கட் பண்ணுற டைம் தான். ஈஸியாக பண்ணிடலாம். 5 மினிட்ஸில் குயிக்காக ரெடி ஆகிடும். இதை இந்த சட்னி சாம்பாருக்கு பதிலாக இதுமாரி குருமா சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு கிடைக்கும். இதை இட்லி, தோசை இல்லை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். நான் ஊத்தாப்பம் தான் ரெடி பண்ண போகிறேன். வடிவேல் சார் காமெடி போல் ஒரு தோசைக்கல்லை எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஒரு கரண்டி மாவு, ஒரு சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு ரவுண்டை ஊற்றி ஒரு நீளமான கேரட்டை எடுத்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு மேலாப்பில் தூவி ஒரு கரண்டி நெய்யை எடுத்து அதையும் அப்படியே மேலாப்பில் தூவி இப்படி ஒரு பரட்டு, அப்படி ஒரு பரட்டு, அப்படியே ரெட் கலர்ல முருவலா மடிச்சு எடுத்து சர்வ் பண்ணா நம்மளோட ஊத்தாப்பம் ரெடி. இந்த ஊத்தாப்பத்தை கூட நம்மளோட ஒயிட் குருமா வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்குங்க. கண்டிப்பா சொல்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் இந்த குருமா பிடிக்கும். என்னோட இந்த சிம்பிளான ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.